18 வருஷம் கழிச்சு டிராஃபி வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆர்சிபி ரசிகர்கள் ஆகட்டும், மக்களாகட்டும் யாருமே கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரும் துயரம் நிகழ்ந்திருக்கு. 11 பேர் இறந்து போயிருக்காங்க. 100க்கு மேற்பட்டவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காங்க. இப்போ அவசரமா இந்த விழாவை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவ்வளவு கூட்டம் கூடும்னு தெரிஞ்சும் ஏன் அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுனாங்க? இது எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்கள் மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தெளிவா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. ஐபிஎல் ஒரு ஜாலிக்காக ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தா இந்த ஸ்டேட் தான், நான் இந்த ஸ்டேட் தான், நீ யாரு நான் யாருன்னு அடிச்சுக்கிற அளவுக்கு மிக பிரபலமாயிருக்கு. இதுல ஆர்சிபி வின் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய துயரம் நடந்துச்சு. அகமதாபாத்ல ஃபைனல்ஸ் நடந்தது. வின் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களை அங்கிருந்து கூட்டிட்டு பெங்களூருக்கு வந்திருக்காங்க. காலையில ஏர்போர்ட்ல இருந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து கர்நாடகா கவர்மெண்டே காலையில அன்னைக்கு புதன்கிழமை காலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. அங்கேயுமே பாத்தீங்கன்னா 1,00,000 ரசிகர்களுக்கு மேல கூடியிருக்காங்க. ஆனா அதுல எந்த பிரச்சனையும் நல்ல வேலையாக வரல. ஈவினிங் மாலை 5 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேடியத்துடைய கெப்பாசிட்டியே வெறும் 35,000 பேர். ஆனா வெளியில வந்த மக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 2 இருந்து 3 லட்சம் பேர். இப்ப இவங்களுக்குள்ள இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுல ஒரு 11 பேர் இறந்து போயிட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு காயங்கள்லாம் இருக்கு. இப்ப அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இறந்ததுல பாத்தீங்கன்னா 9வது படிக்கிற ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. 26 வயசுல எல்லாம் சின்னவங்களா இருக்காங்க. இப்ப அவங்க அந்த இறந்தவர்களுக்கு எல்லாம் நம்மளுடைய ஆறுதலை சொல்றதை தவிர வேற என்ன சொல்றது அப்படிங்கறது தெரியல. இப்போ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்டே பண்ணிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் ஒரு 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 ப்ரோக்ராம்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம்னா எவ்வளவு கூட்டம் வரும், எக்ஸ்பெக்டட் கூட்டம் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் அப்படின்னா ஒரு 100 பேர் கூட்டம் கூடுறாங்கன்னாவே கவர்மெண்ட்டுக்கு அது தெரியும். நாம அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கு சில செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கா, வாட்டர் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப அது எல்லாத்தையும் இருக்க ஒரு சின்ன லெவலுக்கான ஒரு பிரைவேட்டுக்கான இவ்வளவு கொஸ்டின்ஸ கேக்குறவங்க கவர்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணும்போது எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஆனா அந்த எந்த ப்ரொசீஜருமே அங்க இல்ல அப்படிங்கறது தான் சொல்லணும். அது போக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 18 வருஷம் கழிச்சு ஒரு டிராஃபி அங்க வருது அப்படிங்கும் பொழுது, அதுவும் ஐபிஎல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சின்ன விளையாட்டு எல்லாம் கிடையாதுல்ல. இந்தியா வேர்ல்டு கப்ல ஜெயிக்கிறத விட ஐபிஎலுக்கு தான் இங்க ரசிகர்களும் கூட்டமும் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அப்படி கொண்டாடும் போது எத்தனை ரசிகர்கள் கூடுவாங்க அப்படிங்கிறத கணிச்சிருக்கணும் கவர்மெண்ட். ஆனா அது எதையுமே அவங்க செய்யாம அவசரமா கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் வின் பண்றாங்க. புதன்கிழமை காலையில உடனடியாக கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இறந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஆறுதல் சொல்லிட்டாங்க, மன்னிப்பும் கேட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம், 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுதான் ஒரு கவர்மெண்ட்டுடைய வேலையா அப்படிங்கறத நீங்க எல்லாருமே யோசித்து பாருங்க. இது ஏதோ கர்நாடகா கவர்மெண்ட் மட்டும் கொண்டாடினாங்க, மத்த அரசாங்கங்கள் கொண்டாடலாம் அப்படி சொல்ல வரல. எல்லா அரசாங்கத்திற்கும் அதுதான். ஏன்னா ஐபிஎல் டிராஃபி அப்படிங்கிறது ஏதோ வேர்ல்டுல நம்ம ஜெயிச்சுட்டு வந்த மாதிரியான ஒரு ஹைப் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு கிளப் கிரிக்கெட் தானே. அது அது அதுல விளையாண்டவங்க எல்லாருமே இப்ப இப்ப கர்நாடகால இருந்து வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வின் பண்ணிட்டு அங்க போய் இந்த கொண்டாட்டத்தை பண்ணிருக்காங்க. ஆனா ஏன்னா கர்நாடகால இருக்கிறவங்க சேர்ந்து விளையாடி வின் பண்ணிருக்காங்க, ஹாப்பி அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதுல விளையாண்டவங்க 2 பேர் தானே கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. அப்ப ஏன் இந்த கொண்டாட்டங்களை ஒரு ஐபிஎல் வச்சு இது கர்நாடகாவுடைய வெற்றி அப்படின்னு ஏன் கட்டமைக்கிறாங்கன்னு தெரியல. அப்கோர்ஸ் இது சென்னைக்கும் தான், இதுல எந்த வேறுபாடுமே கிடையாது. இங்க கர்நாடகத்துல எத்தனை பேர் ஐபிஎல் பார்க்காம இருப்பாங்க, எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஏதோ ஒரு 2-3 லட்சம் பேர் அங்க கொண்டாடிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே ஏதோ இந்த நாடே ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற தேவை என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் நடத்துற ஒரு சின்ன கப்புக்கு கவர்மெண்ட் ஏன்
அந்த வெற்றிய தங்களுடைய வெற்றியாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்கோர்ஸ் ஒருத்தவங்க வின் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்றது ஆகட்டும், அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறத வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனா அவசரமா அந்த வெற்றிய கிராப் பண்ணிக்கிறாங்க, தனதாக்கிக்க பாக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு இது 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 வந்து தேவை அப்படிங்கறதே எனக்கு எனக்கு புரியவே இல்ல. அதே மாதிரி ஐபிஎல் ஃபர்ஸ்ட் வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு வருவாங்க, விளையாடுவாங்க. சோ அப்ப நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கலாம், நிறைய காசு வரும், ஐபிஎல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா காசு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா ஐபிஎலுக்கு வந்து வரி விலக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அதை யாருமே நம்ம கொஸ்டின் கேட்கறது இல்ல. அது போக ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லதுதான். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னு சொன்னாங்க, நிறைய பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது, ஏன் யாருமே கொஸ்டின் கேட்கறதே இல்லை அப்படிங்கிறது தெரியல. அது போக கிரிக்கெட் அப்படிங்கறதே வந்து நம்ம எதுக்காக பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தானே. நம்ம எல்லாத்துக்கும் வேற வேற வேலை இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டை பார்க்கும்போது நம்ம சந்தோஷமா இருப்போம், நம்ம ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு பிடிச்ச வீரர்களை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஆமா தானே. ஆனா அதுவே வெறியாக மாறி அவங்கதான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு நான் அங்க போய் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து நல்லதுக்கு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க நிறைய பேர்த்துடைய பேட்டிகள் எல்லாம் பார்க்க முடியுது, யார் விளையாண்டாங்க என்ன எதுவுமே தெரியாது. ஆனா நான் அங்க போயிடணுங்கிற மனநிலைமை மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாருமே போகணும்னு ஆசைப்படுவோம், அது இல்லன்னே சொல்லல. இப்ப ஏதோ ஒரு நாள் வந்து எனக்கு தெரியாது, நான் டெய்லி நான் கிரிக்கெட் எல்லாம் பார்க்க மாட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நான் ஹாப்பியா அவங்க கூட போறேன் வரேன் ஓகே. ஆனா அதையே வச்சுட்டு என்ன விஷயம்னே தெரியாம நம்ம அங்க போய் உட்காந்து நம்ம நேரத்தை செலவழிச்சுட்டு, இப்ப பாருங்க இந்த போன உயிர்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கறதே தெரியல. அது போக இங்க ஒரு 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 ஜெனரலைஸ்ட் ஒரு ஒரு கருத்து வந்து பதிய வைக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் சினிமா பார்த்தா நீயும் சினிமா பாரு, எல்லாரும் கிரிக்கெட் பார்த்தா நீயும் கிரிக்கெட் பார்க்கணும், எல்லாரும் ஸ்டேடியமுக்கு போறாங்களா அப்போ நீயும் ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து போடு அப்படின்னு மேபி நமக்கு அப்படி ஒரு கருத்து உருவாக்கப்படுதா, இல்ல நம்ம அதுக்குள்ள தள்ளப்படுறோமாங்கிற விஷயமே எனக்கு புரியல. இங்க கிரிக்கெட் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பார்க்கல, ஓகே விட்டுலாம். ஆனா இந்த கிரிக்கெட் பார்க்கணும் நீ இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு எல்லாருமே அதுக்குள்ளேயே போய் விழுகிறது அப்படிங்கிறது வந்து சரியா அப்படிங்கறதே நம்ம எல்லாரும் யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே இப்ப கும்பலா போய் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தனிமையில நாம இருக்கமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ வசதிகள் வந்துருச்சு. இப்ப நம்ம அப்பா அம்மா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதுதான் இருக்கும், ஒரு தியேட்டருக்கு ஏதோ ஒரு நாளைக்கு தான் போக முடியும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்க முடியும் சொல்லி வெளியே போவாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அவ்வளவு வசதிகள் இருக்கு. டிவில நேரா பாக்குறத விட லைவ்ல அவ்வளவு நல்லா காமிக்கிறாங்க. இவ்வளவு வசதிகள் இருக்கும்போதும் நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போறோம்? கும்பலா சேர்றதுனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம நியூஸ்ல பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. இப்பதான் அல்லு அர்ஜுன் அவருடைய சினிமா பார்க்க போய் ஒரு குழந்தை இறந்து போச்சு. அப்போ அதுல இருந்தும் நம்ம பாடம் கத்துக்கல. இப்போ இத்தனை பேரு இவங்களுக்கு இவ்வளவுதான் அனுமதி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம எல்லாருமே போய் அங்க விழுந்திருக்காங்க. ஏன்னா இப்ப இறந்தவங்களை ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம போகவே முடியாது. நாளைக்கு நம்ம ஊர்லயும் நம்ம வீட்லயும் இதெல்லாம் நடக்கலாம்ல. அப்ப அது எல்லாத்தையும் எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும். எது எப்படி சொன்னாலும் வந்து கவர்மெண்டுடைய மிகப்பெரிய ஒரு தப்பு தான் இது. ஏன்னா இவ்வளவு மக்கள் கூடி இருக்கிற ஒரு இடத்த கவனிக்காம விட்டது அப்படிங்கிறது வந்து தப்பு தான். இப்ப எப்படி கவர்மெண்ட் மேல குறை சொன்னாலும் போன உயிர் யாரோடது? ரசிகர்களோட தான். அங்க வந்து விஐபிக்கள் எல்லாமே அவங்களுக்கான சம்பளத்தை வாங்கியிருப்பாங்க, ரொம்ப சேஃபா வீடு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா நம்ம காசையும் கொடுத்து நம்ம நம்ம நேரத்தை வீணடிச்சு அவ்வளவு டிராபிக் எங்க பார்த்தாலும் எல்லாத்தையும் வீணடிச்சு அங்க போய் 11 உயிர் போனது தாங்க மிச்சம். இது வந்து கர்நாடகாவுக்கு மட்டுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, தமிழ்நாட்டுல கூட அந்த மாதிரியான 2-3 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அவங்க வின் பண்ண அன்னைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸ மறிச்சு பசங்க எல்லாம் கலாட்டா பண்ணி போறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் கலாட்டா பண்ணது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது. கொண்டாட்டங்களை யாருமே வேண்டாம்னு சொல்லல, எல்லாத்துக்குமே கொண்டாட்டம் சந்தோஷம் எல்லாம் தேவைதான். ஆனா அது ஒரு லிமிட்ல இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது அது நமக்கும் கேடு, நம்முடைய நாட்டுக்கும் கேடு அப்படிங்கிறது. அதுவுமே இந்த ரசிக மன
மனப்பான்மையிலிருந்து எல்லாத்துக்குமே எல்லாருமே ரசிகர்களா இருப்பாங்க. அது வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல. ஆனா ஒரு 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 ரசிகர்களாக எது வரைக்கும் நம்ம லிமிட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு ரசிகர்களா இருப்பது ஓகேன்னு சொல்றேன். அது போக ஸ்டேட்டா பிரிச்சு பிரிச்சு இப்ப ஏதோ வந்து கர்நாடகமே வின் பண்ண மாதிரியும் சென்னையே வின் பண்ண மாதிரியும் சென்னை கிரிக்கெட்ல வின் பண்ணாதான் தமிழ்நாட்டுடைய இதையே தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பை வந்து இங்க நிலைநிறுத்துறாங்க. இங்க எத்தனை பேர் கிரிக்கெட் பார்க்காம இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஐபிஎல் எதுக்கு ஐபிஎல் பார்க்கணும்னு இருக்காங்க. அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ கொஞ்சம் பேர் பாக்குறது மட்டும் ஒரு தமிழ்நாட்டுக்கு பொதுவானது, இது கர்நாடகாவுக்கு பொதுவானது, நாங்க தான் வின் பண்ணிட்டோம், நீங்க என்ன அப்படின்னு அந்த போட்டி மனப்பான்மைய போட்டியா இருந்தா கூட பரவாயில்லங்க, ஒரு வெறுப்பு மனப்பான்மை உருவாக்குறது வந்து யாருக்குமே நல்லது இல்லை அப்படிங்கறதான் சொல்லிக்கிறேன். இது எல்லாமே ரசிகர்களாகிய நமக்கு தான். நல்லா கிரிக்கெட்டு பாக்குறது ஆள் கிடையாதுங்க. ஆனா ஆனா அப்கோர்ஸ் நம்ம தானே அதிகாரத்தை தாண்டி இல்ல அரசியல்வாதிகளை தாண்டி எது போனாலுமே இங்க ரசிகர்களுடைய உயிர் தானே போயிருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் தானே அதுக்கு காரணம். நம்முடைய உயிர், நம்முடைய வாழ்க்கை முதல், அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க ரசிக்கிறது, நீங்க போறது எல்லாமே அதுக்கு அடுத்ததுதான் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இறந்தவர்களுக்கு ஆறுதல், அந்த குடும்பத்தினர்களுக்கு ஆறுதல் சொல்வதை தவிர வேற இங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. எதையா இருந்தாலும் அளவோட யோசிச்சு பண்ணுங்க. கவர்மெண்ட் இதுக்கப்புறம் அந்த தப்பு செய்ய மாட்டாங்கதான். ஆனா எந்த தப்பையுமே திருத்திக்கிறதுக்கு நமக்கு பாருங்களேன், உயிர்கள் போயிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த உயிர்கள் போகும்போதுதான் அந்த தப்புல இருந்து தான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து நல்லதுக்கு இல்ல அப்படிங்கறது தான் என்ன பொறுத்த அளவுக்கு நான் சொல்லுவேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கமெண்ட்ஸ கீழே சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.